ஹர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ட்ரியாங் எஃப்எஃப் மை ஹானரபிள் ஸ்டெப் டேட் பார்ட் 9. ட்ரியாங் ஒயினோட நெக்கில் தாலி செயினை போட்டு விட்டுட்டு ஃபோர்கெட்டில் குங்குமத்தை வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஒயின் ஃப்ளோரில் தான் உட்காந்துருக்காங்க பாட்டிமா பக்கத்தில். அந்த டைமில் மிஸ்டர் கிம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பேக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க ட்ரியாங். சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஜாய் ஜாய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரியாங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தை கழுத்தில் போட்டு விட்டு நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டுருக்கீங்க, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா அது அப்படின்னு சொல்ல வரும்போதே வாயை பொத்துங்க மம்மி, அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வாயினை அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு அம்மா பாட்டி ஸ்டொமக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரியாங் டக்குன்னு பேக் சைடில் திரும்பி பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் கிம் எனக்கு ஸ்டொமக்கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஏய் மம்மி இதை புடி அப்படின்னு குங்குமச்சிமிட பாட்டிமா ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அப்படியே ஒயினை மெல்ல தூக்கி நிற்க வைக்கிறாங்க. ஒயினோட லெக்ஸ்க்கு பிட்வீன்லேருந்து வாட்டர் போல் ஏதோ ஒரு லிக்யூட் வர்றதை நோட்டீஸ் பண்ணுறாங்க ட்ரியாங். ஊ அச்சோ ஐயோ என்ன பண்ணுவேனா மம்மி எந்திரிங்க, ஹாஸ்பிட்டல் போகணும், ஒயினுக்கு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரியாங் அப்படியே ஒயினை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு நகருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே வேகமாக ஒயினை தூக்கிண்டு டான்ஸ் ஸ்டேர் தான் ஓடுறாங்க. ஒன்றுமே புரியலை மென்குக்கும் ஜாய்க்கும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமாவை பார்த்து. அப்புறம் சொல்கிறேன், வா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என் பேத்திக்கு ஏதோ ஆக்க போகுது அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா பின்னாடியே ஓடுறாங்க ட்ரியாங் கூட. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின் டெலிவரி வார்டில். ட்ரியாங் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஜாய் வேகமாக ட்ரியாங்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நைட் நல்லா நான் டீப் ஸ்லீப்பில் இருந்தேன். சைடில் திரும்பி படுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இல்லை. உடம்பு சரியில்லாதவர் எங்கே போனாருன்னு சொல்லிவிட்டு எழுந்து உங்களை நான் தேடி பார்த்தேன் மேன்ஷனில். நாம் 2nd floorல் இருக்கோம். 1st floorல் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது ஒயினோட ரூமில். நான் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது. நான் வேகமாக ஒயினோட ரூம்குள்ளே வந்தால் நீங்கள் ஒயினோட நெக்கில் எதையோ போட்டுவிட்டு நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்ருக்கீங்க, என்னது இது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றுமில்லை, மம்மி விட்டு டாலர் செயின். அது நான் பெர்த்தாக இருக்கும்போது என்னோடய மம்மிக்கு அவங்க மதர் இன்லா அந்த செயினை வியர் பண்ணி விட்டாங்களாம். அதாவது சுவாமி டாலர் அது. இப்போ ஒயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கன்சீவாக இருந்து டெலிவரிக்காக கிளம்ப போகிறான். ஸ்டொமக் பெயின் முதலே சொல்லிட்டா. அதனால தான் நானும் மம்மியும் ஒயினை பார்க்குறதுக்கு போனோம். நீ தூங்கிட்டு இருந்த எழுப்ப வேணான்னு விட்டுட்டேன். அந்த டாலரை தான் மம்மி என்கிட்ட கொடுத்து போட சொன்னாங்க. பாவம் சின்ன பொண்ணு அப்படின்னு போட்டு விட்டேன். இது ஹாஸ்பிட்டல் வேறு போகிறோம்ல, அதனால தான் குங்குமத்தை வச்சு விட்டு கூட்டிகிட்டு போகலான்னு தூக்கி நிறுத்தினேன். அதுக்குள்ளே ரொம்ப பெயின் ஆகிடுச்சு போல் ஒயினுக்கு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாய்க்கு இப்போ தான் உயிரே வருது. அப்பா நான் என்னமோ ஏதோன்னு பதட்டம் ஆயிட்டேன். சுவாமி டாலர் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செயின் வியர் பண்ணி விட்டது தான் ஜாய் பார்த்துருப்பாங்க. அந்த செயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிட்ட வந்து பார்க்கல. ஸோ ஜாய் செயினில் மாட்டியிருந்தது தாலின்னு தெரியாமல் டாலர் தான் ஏதோ செயினில் கொடுத்து டேங்க் போட்டு விட்டுருக்காங்க போல் ஒயினுக்குன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டாங்க. பாட்டிமா இதெல்லாம் சைடில் இருக்க சேரில் உட்காந்து கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, ரைட்டு சமாளிச்சிட்டான், ஒரே குண்டா தூக்கி போட்டு உடச்சி போடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூத்தாக போய்டும் என் ஒயின் லைஃபு அப்படின்னு காம்ப்ளிகேட் ஒன் பண்ணி வச்சுருக்கான் இந்த கிம். என்ன பண்ணுறது, அவன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா லைஃபே பிரச்சனையால் கிடக்குது. ஐயோ ஜாய் பொண்டாட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அவனாலையும்? இவனுக்கு பிஸ்னஸ் தான் நல்லா பண்ணி சம்பாதிக்க தெரியுது. ரியல் லைஃப்பில் தத்தி ஒரே போடா ஒரு குடை தூக்கி போட்டு கல்யாணத்தை முடிச்சு விட்டேன், இதான் பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சுருந்துருக்கலாம்.
தேவையே இல்லாமல் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். தொலையட்டும், நம்மளுக்கு என்ன. என் பையனுக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வச்சுவிட்டேன். இனி ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோடய மருமக என் வீட்டு பேர குழந்தைன்னு நான் போயிடுவேன். இந்த ஜாய் எனக்கு பிடிக்காது. இவ்வளோ ஸ்டொமக்லையும் குழந்தை இருக்குது, அதுவும் என் பேர குழந்தை தான், பார்த்துக்கிறேன். ஆனால் என் மருமக ஒயின் தான் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. மெயின்கோ என்ன ஆக போகுதோ ஒயினுக்கு அப்படின்னு ஒயின் மேலே இருக்கிற ஆசை இன்னமும் குறையாமல் ஒயின் பத்திரமா வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்முன்னு பாட்டிமா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டாக்டர் லேடி இப்போ வெளியில் வந்து, மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் சொல்லுங்கள், குழந்த பிறந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க டேங். இல்லை சார், குழந்த பிறக்கிறதுக்கு எப்படி இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும். குழந்தையோட டேடி தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆ, நான் தான் டேடி, வேறு யார் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அப்படியே டக்குன்னு திரும்பி ஜாய் டேங்கை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேங் ஜாயை நோட்டீஸ் பண்ணலை. கிடுகிடுன்னு டாக்டர்கிட்ட போய், நான் தான் டேடி, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் உள்ளே வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு பூஸ்டிப்பிங் வேர்ட் சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிடுகிடுன்னு ஜாய் வந்துட்டாங்க. எங்கே பாருங்கள் டாக்டர், இவங்க போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நீங்களே பாருங்கள். அப்ராடில் ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆகுதுன்னா அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? வாட் நான்சென்ஸ். போங்க, போய் நீங்கள் பாருங்கள் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்பி ஜாயை பார்த்து முறைக்கிறாங்க. ஜாய், வாயை பற்றிக்கோ. குழந்தைக்கு நான் டேடின்னு டிக்ளேர் கொடுத்துருக்கேன். அப்போ நான் போய் நிற்கிறதுனால ஒரு குத்தமும் கிடையாது. குழந்தையே நான் ஏற்றுக்கிட்டேன்னா அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? வாயை பொத்திக்கிட்டு தானே இருந்த நீ அப்போ, எடிபா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஜாய் நெக்ஸ்ட்டு என்ன பேசுவாங்கன்னு கூட கேட்காம டேங் உள்ளே போயிட்டாங்க. பாட்டிமாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அடப்பாவி, எம்பிட்டு நேரம் பெரிய நல்லவன் மாதிரி நான் கட்டிக்க மாட்டேன்னு ஊழ விட்டவன், இப்போ தாலியை கட்டினதுக்கப்புறம் பொண்டாட்டின்கிற பாச்சம் வந்துடுச்சோ. மகன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக உள்ளே போக மாட்டான். இப்போ குடுகுடுன்னு ஓடி போயிட்டானே உள்ள. ஐயோ, அந்த ஜோசியக்கார் சொல்லது உண்மைதானோ? அம்மாடி, எனக்கே தெரியாமல் என் கண்ணு முன்னாடி 2வது கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, நானே என் தலைமையில் நடத்தி வச்சுருக்கேனே என் பையனுக்கு. அங்கங்க ஐயோ, ஜோசியக்கார் சொல்கிறதெல்லாம் அப்போ உண்மைதான். நான் அவர் சொல்கிறத நம்புகிறேன். ஆனால் இந்த அளவுக்கு அந்த ஆள் சொல்லுவான் எதிர்காலத்தை. மாமி, கம்முன்னு நான் இருந்துக்கணும். இந்த விஷயம் டேங்க்கு தெரிஞ்சிச்சு போட்டு தள்ளிடுவான் என்னைய அப்படின்னு தனக்கு தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு கப்சுப்னு உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் பெயினில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டேங்கை பார்த்ததும் ஒயினுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. டேங் அப்படியே தாங்கி ஒயின்கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சீனரியை டேங் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதில்லை. பதட்டமாக இருக்குது ஒயின் இருக்க ஸ்டேட்டை பார்த்துட்டு. ஒயின், ஆமாம், ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் டேடி அப்படின்னு அழுகிறாங்க. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். டாக்டர் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு பெயினை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங். சார், இன்ஜெக்ஷன்லாம் போட முடியாது, இந்த பெயினை பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். எதுவுமே பண்ண முடியல ஒயினுக்கு. டேங் இப்போ ஒரு கன்சனோட ஒயினோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்து ஃபோர்ஹெட்டில் இருக்க ஸ்வெட்டெல்லாம் அப்படியே டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கிட்டே, ஒன்றும் இல்லை பேபி, உன்னால் முடியும். ஒன்றும் இல்லை, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட என்னால், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட மாட்ட, சரியா? என் அம்மு, என் செல்லக்குட்டி, நீ சீக்கிரம் குழந்த பிறந்துடும், அப்புறம் பெயினே இருக்காதம்மோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேங் ஒயினோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சைட்லேயே நின்றுட்டுருக்காங்க. உண்மையிலே ஒயினுக்கு ஆறுதலாக இருக்குது டேங் அப்படி சொல்கிறது. ஓகே டேடி அப்படின்னு சொல்லிவிட்டு டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 ஹவர் லேட்டர் ஒயினுக்கு பயங்கரமான பெயின். டாக்டர் சைடில் நின்று புஷ் பண்ணுங்கன்னு ஒயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் இப்போ தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புஷ் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில்
வயனுக்கு பேபி பர்த் ஆகிடுச்சு. டியாங்க்கு மயக்கமே வருது இதை பார்த்துட்டு. குழந்த பிறந்துடுச்சு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் அப்போ ஏதோ பொன் குழந்தை பிறந்திருக்கு, உங்களுக்கு கேர்ள் பேபி சார், நான் க்ளீன் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு நர்ஸ்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வாயினை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அப்படியே சைடில் நின்று ஆஃப் கான்ஷியஸில் இருக்க வாயினை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது டேங்க்கு. வாயின் மேரேஜுக்கு முன்னாடி, ஜாய்க்கும் டேங்க்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்தளவு வாயின் தன்னோட மேன்ஷனில் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு டேங்க்கு தெரியாது. ஆனால் டேங்கை ஜாய் மேரேஜ் பண்ணி டேங் வாயினை தன்னோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க வாயின். ஆனால் லாஸ்ட்டு 4 மந்த்தாக பயங்கர டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க. டேங் சரியாக கூட வாயின்கிட்ட அந்தளவு பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் வாயினுக்கு தேவையான எல்லாமே செஞ்சுருப்பாங்க. தான் இந்த குழந்தைக்கு டேடிங்கிறது தெரிஞ்சுமே சொல்ல முடியாமல் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு தடுமாறியிருப்பா அப்படின்னு நினைக்கும்போது டேங்க்கு ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. டேங் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே. ஏன் இந்த உணர்வு டேங்க்கு வந்துருச்சு திடீர்னு தெரியல. என்னன்னு தெரியல வாயின், என்னோடய லைஃபே நீ, என் மம்மி, என் குழந்தைன்னு இப்போ எனக்கு தோணுது. யோசிச்சு கூட என்னால் ஜாயை இப்போ பார்க்க முடியல என் ஒய்ஃபாக. ஜாயை மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகிறது. ஆனால் உனக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என் மம்மி விட்டு தாலியே நெக்கில் போட்டு விட்டேன். அப்பா, நீ என் பொண்ணுங்கிற உணர்வு என் மனசுக்குள்ளேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. என் ஒய்ஃபுங்கிற உணர்வு திடீர்னு என் மனசுக்குள்ளே குதிச்சிருச்சு. எதுக்கு இந்த உணர்வு எனக்கு வருதுன்னே தெரியல கடவுளே. ஏதோ ஆனால் நான் சத்தியமாக உன்னைய வேணுக்குன்னு ஹார்ம் பண்ணலை, தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு போகிறோம். உன்னைய கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன். உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தர்றேன். எந்த இடத்துலையும் எந்த சூழல்லையும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் வாயின். என்னோடய லைஃப்பில் என் மம்மியும் நீனும் எனக்கு கிடைச்ச ஏஞ்சல்ஸ். உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன்னு எனக்கு தெரியுது. அத்தனையும் சரி பண்ணுற மாதிரி உன்னைய என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துப்பேன். என் பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அவன் மூலமாக. என் லைஃபே அவள் தான் எனக்கு இனிமே. நீ எதுக்காகவும் இதுக்கப்புறம் கவலைப்பட வேணாம் பேபி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த கிம் டயாங் பார்த்துக்குவான் அப்படின்னு தான் மனசுக்குள்ளேயே இத்தனை விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு வாயின் பக்கத்தில் வந்து முதல் முறையாக வாயினோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க டயாங். வாயின் நல்ல ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு வாயினுக்கு எதுவும் தெரியல. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் குழந்தைய நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக ஒரு பிங்க் கலர் டவலில் ரேப் பண்ணி டேங்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட பிளட்டில் உருவான தன்னோட பொண்ணை ஆசையாக தூக்கி பார்க்குறாங்க டேங். அப்படியே வாயினோட ஃபேஷியல் ஃபெதர்ஸில் இருக்காங்க குழந்த. என் பொண்ணு, என்னோட்டு பொண்ணு, என் செல்லம் அப்படின்னு குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் என் மம்மிக்கிட்ட காட்டுவா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர்கிட்ட. ஷுர் சார் அப்படின்னு சொன்னதும் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க டேங். டோரை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறாங்க டேங். ஜாயையும் மின்குவையும் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஜாய் மின்கு தன்னோட லைஃப்பில் இருக்காங்கனுங்கிற ஃபீலே வருது டேங்க்கு. ஐயோ, ஜாய் இருக்காளே, என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? அவள் ஸ்டொமக்கில் வேறு குழந்த இருக்கே, சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, மம்மி, ஜாய், மின்கு குழந்த பிறந்துடுச்சு, கேர்ள் பேபி, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பாட்டிமா ஒரு ஹாப்பி ஃபேஸோடு எழுந்து நிற்கிறாங்க. ஜாய் மெல்ல நடந்து வந்து அப்படியே குழந்தையோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அழகாக இருக்குது குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க. மின்கு கவனித்து குழந்தைய பார்த்துட்டு, மை காட், குழந்த அப்படியே வைன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படியே குழந்தைய வாங்கி என்னோட்டு பேட்டி அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேங் லைட்டாக தன்னோட மம்மியோட ஃபேஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சு நின்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் டாக்டர் டேங்கிட்ட வந்து, மிஸ்டர் கிம், நார்மல் வார்டுக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வைனை மாற்றிடுவோம், ஸோ நீங்கள் ரூமில் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
குழந்தைய தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். ஷியோர், குழந்தைய தூக்கிட்டு போய் அங்கே இருக்க பேபி குரூப்பில் படுக்க வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ குயிக்காக முடியுதோ அவ்வளோ குயிக்காக நான் வாங்கினா மாற்றிடுறேன் ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் அப்படியே சைடில் திரும்பி ஜாயை தான் பார்க்குறாங்க. ஜாய்க்கு இருந்திருந்தாப்புல ஃபேஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்வெட் ஆகிருக்கு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கெயின் ஓப்பன் பண்ணி அப்படியே தன்னோட ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஜாய். டேங்க்கு இது அப்நார்மலாக தெரியுது. ஜாய் என்ன பண்ணுது அப்படின்னு வேகமாக ஜாய்கிட்ட போய் ஜாயோட ஷோல்டரை பிடிச்சி கேட்குறாங்க. ஆஹா, அம்மா ஸ்டொமக்கு வலிக்குது, என்னன்னு தெரியல, ஆஹா அப்படின்னு அப்படியே ஃப்ளோரில் உட்கார பார்க்குறாங்க ஜாய். ஐயோ என்னடி சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் அப்படியே ஜாயை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப் தான் தள்ளி போயிருப்பாங்க டாக்டரை பார்த்து ஷோட் பண்ணுறாங்க. மிஸ் ஹன்ஷு இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க டாக்டர். என்னாச்சு மிஸ்டர் கிம்? ஐயோ என்னாச்சு உங்கள் ஒய்ஃப்க்கு அப்படின்னு கிடுக்கிடுன்னு டாக்டர் டேங்கிட்ட வர்றாங்க. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. பாட்டிமா தன்னோட ஹேண்ட்ஸில் குழந்தைய வச்சுட்டு அந்த கேரிடோர் சைடில் இருக்க சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ, குழந்த பிறந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே இந்த ஜாய்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு அழுது கத்திக்கிட்டு கிடக்குறான், என்னன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. மென்குக்கு பதட்டமாக இருக்குது. ஓஹோ, ஒயினுக்கு நல்ல விதமாக குழந்த பிறந்துடுச்சு, என்னோட தங்கச்சிக்கு என்னன்னே தெரியலையே, ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிட்டு அழுதா, டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகுது, வெளியிலே வரலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்ருக்காங்க மீன்கோ. டேயாங் ஆப்ரேஷன் தேட்டருக்கு சைடில் தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. கடவுளே, குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, என்னன்னே தெரியலையே, இவளுக்கு குழந்தை மிஸ்கேரிங் ஆகுறது ரொம்ப சுலபமாக நடக்குது, கடவுளே அப்படின்னு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க டேயாங். அந்த டைமில் டாக்டர் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. டேயாங் டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக நின்று ஹன்ஷு என்னாச்சு என்னோடய ஒய்ஃப்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐம் சாரி மிஸ்டர் கிம், உங்களோட ஒய்ஃப்க்கு இதுக்கு முன்னாடியே மிஸ்கேரிங் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆயிருக்கு, ஒரு 6-7 மந்த்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஓகே, அந்த டைமில் பலமாக ஸ்டொமக்கில் அடிபட்டிருக்கு. என்னோட அசப்ஷன் படி மேபி அது கூட ஒரு சான்ஸாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்க்கு நார்மலாகவே யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். வீக்காக இருக்குது உங்கள் ஒய்ஃபோட யூட்ரஸ். ஸோ 5 மந்த்துக்கு மேலே குழந்தையோட வெயிட்டை யூட்ரஸால் தாங்க முடியல. அதனால் இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு 6 மந்த் தானே ஆகுது. ஸோ குழந்தையா கேரி பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்கள் ஒய்ஃபோட யூட்ரஸ்க்கு கிடையாது. ஸோ மிஸ்கேரிங் ஆகிடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கை பார்த்து டாக்டர் திக்குன்னு இருக்கு டேயாங்க்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஐயோ, நைட் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் என் ஒய்ஃப், எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தானே இப்படி ஆனது. குயிக்கா நீங்கள் உள்ளே தூக்கிட்டு போயிட்டீங்களே, அப்படி இருக்கையில் குழந்தைய காப்பாற்றாமல் என்ன என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க டேயாங். ஐம் சாரி மிஸ்டர் கிம், நான் தான் முன்னாடியே சொன்னேனே உங்கள் ஒய்ஃப்கிட்ட உங்களுக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னால் எனக்கு ஒரு யூட்ரஸ் வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நடக்கக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். அவளை நான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். எனக்கு தெரியல மிஸ்டர் கிம், நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்க்கு அதுக்கு மேலே பேசவே முடியல, அமைதியாக நின்றுட்டாங்க. இப்படியே ஒரு 5 டேஸ் பாஸ் ஆகுது. வாயின் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் ஜாயையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாயின் அவங்களோட ரூமில் இருக்காங்க, ஜாய் டேங்கோட ரூமில் அமைதியாக படுத்திருக்காங்க. பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது ஜாய்க்கு. நல்லா நானும் அந்த வாயினும் கன்சீவ் ஆகியிருந்தோம் அந்த வீட்டில். அவள் அழகாக குழந்தைய பர்த் பண்ணி இப்போ அழகாக வந்துட்டான் வீட்டுக்கு.
ஆனால் என்னோட குழந்த நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க தன்னோட அண்ணா மென்கு கிட்ட சொல்லி. ஜாய் மென்கு அதுக்கு விடு 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 பார்த்துக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுதல, ஏதாவது பண்ணலாம், அழுவக்கூடாது என் தங்கம், நீ அழுகக்கூடாது, ஒரே ஒரு குழந்த பிறந்தா போகிறோம், இந்த ட்ராங்கை போட்டு தள்ளிட்டு அவங்க மம்மியை போட்டு தள்ளிவிட்டு நம்ம இந்த வீட்டை ஆட்டையை போடலாம், சொத்து பத்துக்களையும் ஆட்டையை போடலாம், ஒயினோட டேடியோட சொத்து பத்துக்களை ஆட்டையை போட்டோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஒயினை நம்ம நினச்சதை பற்றி ஆட்டி படைக்கலாம். அந்த குழந்தை ஏமாத்திரம் தூக்கி போடாங்கிட்டு உனக்கு குழந்த பிறக்கணும், அந்த விஷயத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, நீ புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க மென்கு. நான் எடுக்க மாட்டேன், ஒரு துளி கூட நான் எடுக்க மாட்டேன், இனிமே எனக்கு பேபி வேணும். எப்படி கொண்டாடுறாங்க தெரியுமா அந்த குழந்தைய? யாருக்கும் டேடி பேர் தெரியாமல் பிறந்த குழந்தை அது. மிஸ்டர் கிம்மோட நேமை சர்நேமாக வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஏஞ்சல் மாதிரி, லிட்டில் பிரின்சஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியுது. தூக்குன கையை இறக்க மாட்டேங்கிறான் அந்த கிழவி. ஐயோ ஒயினை தாங்கும் அம்மா. மிஸ்டர் கிம்முக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார், உனக்கு 18+ ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்கிற, என்னை மேரேஜ் பண்ணி உனக்கு பேபி பர்த் பண்ணி கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மேரேஜ் பண்ணி உங்களுக்கு பேபி பர்த் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கே ஓகே சொன்னார். அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைன்னு சொன்னதும் பயமாக இருக்காண்ணா அப்படின்னு பயங்கரமாக அழுகுறாங்க. மென்குக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஜாய், எங்கே பாரு ஜாய், அழப்படாது, மிஸ்டர் கிம் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவரோட ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃப் நீ. ஐயோ அந்த ஒயினுக்கு பிறந்த யாரோடைய குழந்தையோ இந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா அவரோட ஓன் ஒய்ஃப் நீ. உன் மூலமாக கிடைக்கிற குழந்தைக்கு எந்தளவு அவர் ஈகராகவும் ஆசையாகவும் இருப்பார். எதாவது பண்ணி உன்னையா எகைன் கன்சீவ் ஆக்குவார் அவர், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. உண்மைதான், ஓகே, இப்போ கூட எனக்கு ஸ்டொமக்கு லைட்டாக பெயினாக தான் இருக்குது, சேத்த தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கம் தூங்கு, படுத்துக்கோ, கிம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஆஃபீஸ் முடிச்சு, உன்னை வந்து பார்ப்பாரு, நீ தூங்கி அது வரை ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக ஜாயை படுக்க வச்சு பிளாங்கெட்லாம் பொருத்தி விட்டுட்டு மென்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் வாயின் அமைதியாக தன்னோட குழந்தை பக்கத்தில் படுத்திருக்காங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது குழந்தைய பார்க்கும்போது. என் செல்லக்குட்டி நீ, ஐயோ என்ன அழகாக இருக்க, என்ன மாதிரியே நீ இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ நல்லா இருக்கேன்னு உன்னையே பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது பேபி, நீ மம்மி விட்டு செல்லக்குட்டி அப்படின்னு குழந்தையோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டே ஒயின் சொல்கிறாங்க. குழந்த நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஒயின் மேலே எழுந்து பாட்டி அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து உட்காடுறாங்க. மெதுவா மெதுவா, இப்போ தான் குழந்த பிறந்து 5 days ஆயிருக்கு, இப்படியெல்லாம் டக்குன்னு எந்திரிக்கக்கூடாது, இந்த பாலை குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒரு ஃபுல் கிளாஸ் மில்க் கொடுக்குறாங்க ஒயினுக்கு. பாட்டி இப்போ தான் ரசம் சாதம் தந்தீங்க, அதுக்காட்டி மில்கா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நோனோ, கால்சியம் ஃபுட்டு நிறையா நீ சாப்பிடணும், அப்போ தான் மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா மில்க் கிளாஸை கொடுத்துட்டாங்க. ஒயின் இப்படி பாட்டிமா சொன்னதும் டக்குன்னு மில்க் கிளாஸை வாங்கி ஃபுல் கிளாஸையும் குடிச்சு முடிச்சுட்டு சைடில் இருக்க டேபிளில் வச்சுட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க காட்டோட ஹெட் போர்டில். பாட்டிமா ஆசையாக ஒயினோட பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு குழந்தைய ஆசையாக தூக்கி, என்ன அழகு, ஒன்று மாதிரியே இருக்கு, ஐயோ என் செல்லக்குட்டி அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லேப்பில் வச்சுக்கிட்டாங்க குழந்தைய பாட்டிமா. ஒயினப்போ பாட்டிமாவை பார்த்து, மம்மிக்கு குழந்த மிஸ்கேரிங் ஆகிடுச்சின்னு சொன்னாங்களே பாட்டி, மெய்ட் தான் சொன்னாங்க, ஏன் இப்படி ஆணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஐயோ எனக்கு பெரிய வருத்தம்மா, அவள் பாவம் அழுதுகிட்டு இருக்கா, சமாதானப்படுத்தி விட்டான் வந்தேன், என்ன பண்ணுறது, அவளுக்கு யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்கான், கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாகும்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு 1 or 2 years கழித்து எகைன் பேபிக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர், அது வரைக்கும்
கிம்மும் உன்னோட மம்மியும் ஒன்றுமண்ணா இருக்கக்கூடாதான், கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வருத்தம் தான் என் பேர குழந்த இல்லாமல் போனதை நினச்சி. அதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் சரியாகுமா? வைத்தியம் பார்த்து நெக்ஸ்ட்டு அப்புறம் பேபி பர்த் பண்ண ரெடி பண்ண வேண்டியதான். எனக்கு தான் என்னோட செல்லக்குட்டி இருக்கால, எனக்கு இந்த பேத்தி கிடச்சதில் சந்தோஷம். ஒன்றை மாதிரியே ஒரு லட்டு குழந்தைய எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்க. அப்படி இருக்கையில் வருத்தமெல்லாம் எனக்கு என் பேத்தி முகத்தை பார்த்ததும் மறந்து போயிடுச்சு. விட்டுதல்ல, பார்த்துக்கலாம். எனக்கு நீனும் என் பேத்தியும் தான் முக்கியம். அந்த கிம்மி என்னம்மா பண்ணிட்டு போகிறான் அந்த ஜாய் கூட, விட்டுதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாயினப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சரிங்க பாட்டி, அப்புறம் குழந்தைக்கு நேம் வைக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நேம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த நேமையே குழந்தைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து வாயின். அப்படியா, சரி. ஒய்யாரி எப்படி இருக்குது பேர்? எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டு மம்மி பேர் அது. ஒய்யாரினுங்கிற நேமை என் பேத்திக்கு வைப்போம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எதுக்கு பாட்டிமா ப்ளீஸ்லாம் கேட்குறீங்க? எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. கிம் ஒய்யாரி. நல்லா இருக்குல்ல, இந்த நேமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். நீ சொல்லிட்டீல, இதுதான் பேர், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா குழந்தைய அப்படியே சைடில் இருக்க பேபி கிரிப்பில் படுக்க வச்சுட்டு வாயின் கூட உட்காந்து ரேண்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வாயினுக்கும் டயர்டாக இருந்திருக்கும். அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாயினுக்கு பிளாங்கெட்லாம் போர்த்தி விட்டுட்டு பாட்டிமாவும் ரூம்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டயாங்க்கு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங். ஸோ மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. டயாங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஜாய் 2 பேரும் அவங்க டின்னரை முடிச்சுட்டு இப்போ டயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்த நைட்டு முழுக்க தூங்குறதில்ல, ஆனால் பகல் முழுக்க நல்லா தூங்குறாங்க. ஸோ 10 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock வரையும் நல்லா கொட்டை முழிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்த. வாயினுக்கும் இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ ரொம்ப தூக்கியெல்லாம் குழந்தைய வச்சுருக்க முடியாது. பாட்டிமா தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஜாய் கண்டிப்பாக குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க. தனக்கு மிஸ்கேரிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அழகாக அவங்க ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. இன்றைக்கி தான் டயாங் 2 days கழித்து வீட்டுக்கு வர்றாங்க. ஆஃபீஸ்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வாயினையும் ஜாயையும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அகைன் ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டாங்க டயாங். இன்றைக்கி தான் தன்னோட மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 1 week வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், 2வது குழந்தை கூட இருக்கணுங்கிற ஆசையில் டயாங் எல்லா வேலைகளையும் இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லேருந்து முடிச்சுட்டு இப்போ 11:30 போல் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பாட்டிமாவும் ஜாயும் டயாங்கை பார்த்ததும் ஒரு பிரைட்டான ஸ்மைலில், மிஸ்டர் கிம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாய். பாட்டிமா, அப்பா 2 நாளாக போய் ஆஃபீஸ்லையே உட்காந்துக்கிட்டேன் முட்டாள், குழந்தைய பார்க்கணுன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. மம்மி, என் குழந்தைய பார்க்க எனக்கு என்ன பிரச்சனை? முக்கியமான மீட்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு 1 week லீவ் போட்டுட்டு என்னோடய மேனேஜர், செக்ரட்டரி, பிஏ அத்தனை பேரையும் பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவும் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க, நியூ ப்ராஜெக்ட்ஸை மெயில் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு 1 week என் குழந்தை கூடயே இருக்கணும்னு வந்துட்டேன். எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருக்க போகிறேன். சும்மா தேவையில்லாமல் இப்போ நான் தாத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். இதை கேட்டதும் திக்குன்னு இருக்குது ஜாய்க்கு. கிம், நான் ஆசையாக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்னடா நான் கோபப்படுறீங்க மம்மிக்கிட்ட? குழந்தைக்கு சர்நேம் இங்கே கொடுக்குறீங்க, அதுக்காக உங்களோட குழந்தைன்னு நீங்கள் என்ன இவ்வளோ உரிமையாக பேசுகிறீங்க? ஃப்யூச்சர் டேஸில் குழந்தையோட டேடின்னு யாராவது வந்துட்டாங்கன்னா வாயின் அவங்க கூட போயிடுவா குழந்தையோட. சர்நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாயினோட குழந்தை இன்னொருத்தவங்களோடது, உங்களோடதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். நம்மளுக்கு பிறக்கிறது தான் நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜாய். டயாங்க்கு ஜாய் சொல்கிறத கேட்டதும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜாய்கிட்ட எதுவும் பேசிக்கல. இங்கே பாரு ஜாய், குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இந்த மாதிரி இனிமேல் பிரித்து பேசாத. குழந்த நம்மளோடது. ஸோ இப்போ என்னோட குழந்தைய யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நான் அனுப்ப மாட்டேன். இதை பற்றி பேச வேண்டாம்.
உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, ஸ்டொமக் பெயின் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டேங் அப்படியே ஜாய் கிட்ட வந்து ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணி பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தேவலை, உங்களை பார்க்கணும் பேசணுன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 days ஆகிடுச்சு உங்களை பார்த்து. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜாய். நான் ஆஃபீஸ்லேயே என்னோடய டின்னரை முடிச்சிட்டேன், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் குழந்தைய பார்க்கணும், நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வைன் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாருங்க, வைன் தூங்கிட்டு இருக்கான், குழந்தைய மெய்டும் மம்மியும் பார்த்துப்பாங்க, நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாய். ஓகே, நான் உன் கூட இருக்கேன், ஆனால் குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன் கூட தானே வந்திருக்க போகிறேன், சரி வா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஜாயை தன்னோட ரூமுக்கு. டேங் பாட்டிமா அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, சூப்பர் மாட்டிக்கிட்டான் கிம் டயாங், தான் பெத்த பிள்ளையே என்னோட பிள்ளைன்னு சொல்ல முடியலை இவனுக்கு, ஐயா இவனுக்கு தேவை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா இப்போ வைனோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 3 hours பாஸ் ஆகுது. ஜாய் வைனோட குழந்தை கூட டயாங்கை ஒட்ட விடக்கூடாது, ஒருவேளை வைனோட குழந்தை மேலே அன்பு வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஃப்யூச்சர் டேஸில். தனக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் டயாங்கோட முழு சொத்தும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாய். அப்படி இருக்கும்போது வைனோட குழந்தை மேலே டயாங்க்கு அன்பு இருக்குது அப்படின்னா தன்னோட சொத்துக்களில் சில ப்ராப்பர்ட்டிஸை குழந்தை நேமில் எழுதி வச்சாலும் வச்சுடுவாங்க. அப்படி எழுதி வச்சுட்டாங்கன்னா தன்னோட குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் குறையும். ஸோ வைன் குழந்தைய விட்டு டயாங் தள்ளி இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஜாய். ஸோ டயாங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு லெக்ஸை வலிக்குது, ஸ்டொமக் வலிக்குதுன்னு நல்லா பொய் சொல்லி டயாங்கை பக்கத்துலேயே உட்காந்து தாங்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் டயாங்கால் இருக்க முடியல. டயாங்க்கு தெரியும் வைனோட பேபி தன்னோடது அப்படின்னு. 2 days கிட்ட வைன் குழந்தைய பார்க்கல. ஸோ வைனையும் குழந்தையும் பார்க்கணும், அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே ஆர்வம் தாங்க முடியல டயாங்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 hours லேட்டர் இப்போ தான் ஜாய் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தூங்கிட்டாங்க அப்படின்னு நல்லா டிக்ளேர் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு டயாங் இப்போ வைனோட ரூமுக்கு வந்துட்டாங்க. வைன் ஒரு அழகான எல்லோ கலரில் நைட்டி போட்டுண்டு அப்படியே சைடாக படுத்து குழந்தைய ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. பாட்டிமா சிங்கிள் சோஃபாவில் உட்காந்தபடி தூங்கிட்டுருக்காங்க. குழந்தை மட்டும் அழகாக ஐஸை ஓப்பன் பண்ணி சீலிங்கை பார்த்துக்கிட்டே தன்னோட லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அசைச்சிட்டு குழந்தை படுத்துருக்காங்க. டயாங்க்கு வைனோட ரூம்குள்ளே வரும்போதே பயங்கரமான ஹாப்பினஸ். தன்னோட குழந்தை 2 days கழித்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதில்ல. கிடுக்கிடுன்னு வந்து அப்படியே குழந்தைய தான் கவனித்து பார்க்குறாங்க. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க குழந்தை, நல்ல ஜப்பியான குழந்தை. மெதுவாக வைனோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே குழந்தைய தூக்கி பார்க்குறாங்க டயாங். ஆசையாக இருக்குது டயாங்க்கு. கிட்டத்தட்ட டயாங்க்கு இப்போ 41+ ஆகுது ஏஜ். இந்த ஏஜில் தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கும் போது நம்பவே முடியலை டயாங்க்கு. ஆசையாக குழந்தைய தூக்கி அப்படியே குழந்தையோட சீக்ஸ் எல்லாம் ரப் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே சைடில் தூங்கிட்டுருக்க வைனையும் பார்த்துட்டு ஐயோ, ஒரு காலத்தில் என்னோட பொண்ணு அப்படிங்கிற நேமில் இங்கே இருந்தா இப்போ அப்படின்னு வைனோட நெக்லேருந்து அப்படியே பில்லோவில் விழுந்திருக்கிற வைனுக்கு டயாங் வேர் பண்ணி விட்ட தாலி செயின் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ என் பொண்டாட்டியாக இப்போ அந்த பொண்ணு படுத்திருக்கா, ஏனே தெரியலையே இந்த மேலே ஒரு அபரீதமான அன்பு என் மனசுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடுது, வெளியில் சொல்லிக்க முடியாது வெக்கம் தொலையட்டும். அப்பா என் ஏஞ்சல் இவ எனக்காக பேபி பர்த் பண்ணி கொடுத்துருக்கா சின்ன பொண்ணு அப்படின்னு அப்படியே வைனோட ஹேரை கோதி கொடுத்துட்டு டயாங் குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு இயர்ஸ் நோஸ் எல்லாம் டயாங்க்கு மாதிரி இருக்குது, நல்லா தெரியுது டயாங்க்கு இதை கவனிக்கும்போது. என்ன மாதிரி நோஸ் இருக்குது, இயர்ஸ் கூட என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே குழந்தைய ஆசையாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க டயாங். இப்படியே ஒரு 4 hours பாஸ் ஆகுது. டயாங் இப்போ வரையும் குழந்தைய கீழே படுக்க வைக்கல, அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு தான் ரொம்ப ஆசையாக முன்னையும் பின்னையும் நடந்துகிட்ருக்காங்க அந்த ரூமில். இந்த டைமில் குழந்தை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ அம்முக்குட்டி என்னாச்சு, டேடிக்கிட்ட இருக்கும்போது ஏன் அழுகிற, இவ்வளோ நேரம் சமத்தாக இருந்துட்டு இப்போ அழுகலாமா அப்படின்னு குழந்தை ஏதோ பெரிய பொண்ணு மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க டயாங்.
பாட்டிமா அந்த டைமில் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஏ கிம்மு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. மம்மி மிமிக்ரி பண்ணாமல் சாஃப்டாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உன் பொண்ணை பார்க்க வந்தியா? உன் பொண்டாட்டிக்காரி கூட்டிகிட்டு போனாலே அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிட்டா நீ வருவன்னு பார்த்துட்டு நானும் படுத்துட்டேன். எப்போ வந்த? அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய பார்த்துக்குறோங்கிற பேரில் வந்து 4 மணி நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. 4 hours ஆயிடுச்சு நான் இங்கே வந்து. என் பொண்ணு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏதாவது பண்ணி அழுகையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு பசிச்சிருக்குமா இருக்கும். நீ பா, நான் வாயினா ஃபீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் டேயாங் ஆசையாக குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அழுக விடக்கூடாது ரொம்ப, இந்தாங்க குழந்தைய எப்படிங்க வாயினை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் குழந்தைய பாட்டிமா கிட்ட கொடுத்துட்டு கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து ஒயினோட ஹேரை அப்படியே லைட்டாக கோதி கொடுத்து, ஒயின் தங்கம் எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் மெதுவாக தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே முழிச்சு நிமிர்ந்து உட்காடுறாங்க. மெதுவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷோல்டரை பிடிச்சிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு, என்னம்மா பண்ணுது, ஸ்டொமக் இது பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டேடி, நான் நல்லா தான் இருக்கேன், குழந்தை ஏன் அழுகுறாங்க கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மோ, உன் காலில் வேணாலும் விழுகிறேன், தயவு பண்ணி என்னை டேடின்னு கூப்பிடாத, மிஸ்டர் கிம்னு கூப்பிடு ப்ளீஸ். இல்லை எந்த பேராவது வச்சு டேங்குன்னு கூட கூப்பிடு, டேடின்னு தயவு பண்ணி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் வாயனுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் என் பொண்ணு வளர்ந்து என்னை டேடின்னு கூப்பிடும்போது நீனும் என்னை டேடின்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும், ப்ளீஸ் மிஸ்டர் கிம்னு என்னை கூப்பிடேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வாயினப்ப டேயாங்க நிமிர்ந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. என் செல்லம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிடுக்கிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை மிஸ்.